Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, as we come around your word, speak to us through your word. Strengthen us and encourage us. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட உமது வார்த்தையை கொண்டு பேசியவர்களும் எங்களை பலப்படுத்தும். Lord, at the same time we bring all the needs of people, physical and spiritual needs. I pray that you will meet every need. ஆண்டவரே, விசேஷமாக உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக சரீர பிரகாரமான ஆவிக்குரிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை சந்திக்கும்படியாக. Maybe people are looking for jobs, they are not well, family situations. We pray that you will meet every need. In Jesus' precious name. Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அநேகரில் சிலர் வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், சரீரத்திலே சுகமில்லாமல் இருக்கிறார்கள், குடும்பத்திலே பிரச்சனைகளோடு காணப்படுகிறார்கள். எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from John chapter 11 verses 1 to 44. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 44ஆம் வசனம் வரை. We're going to look at the fifth I am statement the Lord Jesus Christ made in the Gospel of John. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்ன 5வது காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். John chapter 11 verses 25 and 26. I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. And whosoever lives and believes in me shall never die. Do you believe this? யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26வது வசனம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். We've been looking at the I am statements from the Gospel of John. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து நானே என்ற அந்த வார்த்தையை வைத்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். Here in this portion of scripture we see the seventh miracle that the Lord Jesus performed. இந்த அதிகாரத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7வது அற்புதத்தை நிகழ்த்தியதை நாம் பார்க்க இருக்கிறோம். When he said I am, he was saying that he is God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்று சொல்லுகிறார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நானே தேவன் என்று. In this chapter 11 we see verse 1 we see that Lazarus was sick and he had two sisters, Martha and Mary. இந்த அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். அவனுடைய சகோதரிகள் 2 பேர், மார்த்தாள் மரியாள் என்பவர்கள் இருக்கிறார்கள். Lord Jesus Christ knew them, this family very well. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த குடும்பம் நல்ல பரிச்சயமான ஒரு குடும்பமாக இருந்தது. The news goes to the Lord Jesus Christ that he is very sick. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக செய்தி கடந்து செல்கிறது, நீங்கள் அதிகமாக விரும்புகிற லாசர் என்று சொல்லப்படுகிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று. But Lazarus is in Bethany. அந்த லாசர் என்கிறவர் பெத்தேனிய இடத்திலே இருந்தார். His sickness was unto death. அவருடைய வியாதி மரணத்திற்கு நேராக இருந்தது. The Lord Jesus Christ says in verse 4, this sickness is not unto death, but for the glory of God, that the Son of God may be glorified through it. 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்றார். He knew very well what was going to happen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்க போகிறது என்று. The reason they sent the message that he would come to their home. இந்த செய்தியை ஏன் சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்று. Here we see that he delayed 2 more days.
ஆனால் செய்தியை கேட்டும் கூட ஆண்டவராகிய இயேசு இன்னும் 2 நாட்கள் அவர் தாமதம் பண்ணினார். He stayed in the same place for 2 more days. அவர் இருந்த அதே இடத்திலே இன்னும் 2 நாட்கள் தங்கிவிட்டார். Usually someone close to you is sick. When you hear the news, you take the first train or the first flight to go and see them. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வியாதியின் படுக்கையில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் முதலாவது செய்கிற காரியம் என்னவென்றால் பஸ்ஸிலேயோ முதல் ட்ரெயினிலேயோ முதல் ஃப்ளைட்டிலேயோ நீங்கள் பிடித்து அவர்களை சந்திக்க புறப்படுவீர்கள். Here the Lord Jesus Christ didn't go straight away. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே அவர் கிளம்பி போகவில்லை. After 2 days he says to his disciples, let's go to Judea. 2 நாளுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷரிடத்தை சொல்கிறார்கள், நாம் வா இப்பொழுது யூதேயாவுக்கு போகலாம் என்று. But his disciples say to him, remember they tried to kill you. Why do you want to go there? ஆக சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிறவர்கள் உம்மை கொல்லும்படியாக இருக்கிறார்களே, நாம் ஏன் அங்கே போக வேண்டும் என்று கேட்டார்கள். Jesus said to them, verse 9, are there not 12 hours in the day? If anyone walks in the day, he does not stumble because he sees the light of this world. But if one walks in the night, he stumbles because the light is not in him. 9ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். What he's saying in other words, if you walk in the will of God and do the work of God, you don't have to worry about people. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திலே நிலையாய் நின்று கர்த்தருடைய வேலையை செய்வோம் என்றால் நாம் ஒன்றை கண்டும் பயப்பட வேண்டியது இருக்காது என்று இயேசு சொல்லுகிறார். He says to his disciple, let us go and wake Lazarus up. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷருடன் சொன்ன காரியம், நாம் போய் லாசருவை எழுப்புவோம் வாருங்கள் என்றார். The disciples say to him, if he sleeps, he will be okay. சீஷர்கள் இயேசுவிடத்திலே சொன்னார்கள், அவர் தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எழுந்திருப்பார், நாம் ஏன் எழுப்ப வேண்டும் என்றார்கள். But he made it clear to them that he was dead. பின்பதாக இயேசு அவர்களுக்கு தெளிவாய் சொன்னார், அவன் மரித்து விட்டான் என்று. So they decided to go. ஆக அவர்கள் ஒன்று திரண்டு புறப்பட முற்பட்டார்கள். Thomas says here, let us go that we may die with him. பின்பு தோமா அவர்கள் சொன்னார்கள், நாம் அவருடனே கூட போய் மரிப்போம் வாருங்கள் என்றார். Verse 17, so when Jesus came, he found that he had already been dead in the tomb 4 days. 17ஆம் வசனம். இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டு. So they have already buried him and it's been 4 days since Lazarus died. லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. Verse 18, now Bethany was near Jerusalem about 2 miles away. Verse 19, and many of the Jews joined the women around Martha and Mary to comfort them concerning thy brother. 18ஆம் வசனம். பெத்தேனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. 19ஆம் வசனம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். It was a custom at the time, all the friends and the family, people around Bethany and Jerusalem came to comfort Martha and Mary. மார்த்தாவையும் மரியாளையும் சமாதானப்படுத்தும்படியாகவும் ஆறுதல் படுத்தும்படியாகவும் அங்கிருந்த அவர்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் இணைந்து வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது அன்றைய கலாச்சாரமாக அது இருந்தது. Verse 20, then Martha, as soon as she heard that Jesus was coming, she went and met him. 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். She says to the Lord Jesus Christ, had you been here, my brother would not have died. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் சொன்னது என்னவென்றால், நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். Probably I think she was upset that the Lord Jesus Christ
could not heal Lazarus. நாம் நினைக்கலாம், மார்த்தாள் மிகவும் விரக்தியாய் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறாள், ஏன் வந்து குணமாக்கவில்லை என்று சொல்லி. Lord Jesus Christ could have spoken a word, he would have been healed. She was very upset. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அனுப்பியிருந்தாலே லாசரு பிழைத்திருப்பானே என்று சொல்லி அவள் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். Sometimes that's how we are. Sometimes we question God. இப்படிதான் சில நேரங்களிலே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே கேள்வியை எழுப்புகிறோம். We prayed for such and such person. They were sick, but they have died. We begin to ask God why. சில நபர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள் என்றால் நாம் அவர்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம். ஆனாலும் அதை தாண்டி அவர்கள் மரித்து விட்டால் நாம் ஆண்டவரிடத்திலே ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறோம். That's what Martha is doing at the moment. She is saying, had you been here, my brother would not have died. மார்த்தாளும் செய்கிறாள், நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் என்றாள். Verse 22, but even now that whatever you ask, God will give you. 22ஆம் வசனம், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். Probably she is thinking of raising Lazarus up. ஒருவேளை அவள் இப்படியே நினைத்துக் கொண்டிருக்கலாம், லாசருவை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்வது. Which is a possibility. Because she knew very well that the Lord Jesus Christ has already raised 2 people from the dead. ஏனென்றால் அவளுக்கு ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேரை உயிர்த்தெழ செய்தார் என்று அனுபவத்தை பார்த்திருக்கிறாள். Jairus' daughter எவிருவின் மகள் and the widow's son of Nain. They've already been raised from the dead. நாயின் ஒரு விதவினுடைய மகனை ஆண்டவர் ஏற்கனவே உயிர்த்தெழ செய்திருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். She is saying to him, whatever you ask God, God will give it to you. அவள் சொல்லுகிறார், இயேசுவே நீர் தேவனிடத்திலே எதை கேட்டுக்கொண்டாலும் அவர் உமக்கு அதை செய்வாராக. Jesus replied to her, your brother will rise again. இயேசு அவளுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரன் மீண்டுமாக எழுந்திருப்பான் என்றார். You got to make a note of this. நீ இதை குறித்து வைத்துக்கொள் என்றார். This is the promise he gives to her. Your brother will rise again. இதைத்தான் ஆண்டவர் ஒரு வாக்காக கொடுக்கிறார், உன்னுடைய சகோதரன் மீண்டுமாக எழுந்திருப்பான் என்றார். Martha says, I know that he will rise again in the resurrection at the last day. மார்த்தாள் சொன்னாள், ஆம் ஆண்டவரே, எனக்கு நன்றாக தெரியும், கடைசி நாட்களிலே அவன் உயிரோடு கூட எழுந்திருப்பான் என்றாள். She knew very well every human being ever lived, whether saved or unsaved, will be raised from the dead. அவளுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, கடைசி நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களோ கிறிஸ்துவை அறியாதவர்களோ கடைசி நாட்களில் எழுந்திருப்பார்கள் என்று. Jesus replied to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. Whosoever lives and believes in me shall never die. இயேசு பிரதியுத்தரமாக அவளுக்கு சொன்னது என்னவென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக சொன்னார். This is the key scripture we are looking at. He said, I am the resurrection and the life. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். She continues and she said to him, Yes, Lord, I believe. Here we see she is recognizing who Jesus is. She is saying 4 things here. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுகிறாள், அவர் யார் என்று சொல்லி அதை குறித்து ஒரு 4 காரியங்களை அவள் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். She is saying, Lord, and you are Christ, the anointed one, the Messiah. Then she says, you are the Son of God. முதலாவது அவள் சொல்லுகிறாள், நீர்தான் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்றும், இரண்டாவதாக நீர்தான் தேவனுடைய உன்னதமான குமாரன் என்றும், and fourthly she says, you have come into this world. What she actually means, you have come from heaven into this world. நீர்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறவர் என்று சொன்னால், அப்படி என்றால் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கின கர்த்தர் நீர்தான் என்று சொல்லி அவள் புரிந்து கொள்ளுகிறார். At this point she goes back
to call Mary her sister. இவைகளுக்கு பின்பதாக அவள் மீண்டுமாக சென்று தன்னுடைய சகோதரி மரியாளை கூப்பிட போகிறாள். Verse 28, and when she had said these things, she went her way and secretly called Mary her sister, saying, the teacher has come and is calling for you. 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். So Lord Jesus is in the place where he met Martha. மார்த்தாளை ஆண்டவராகிய இயேசு எங்கே சந்தித்தாரோ அங்கேயே அவர் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். As soon as Mary heard the news, she runs towards the Lord Jesus. இந்த செய்தியை மரியாள் கேட்ட உடனே ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அவள் ஓட ஆரம்பிக்கிறாள். She was weeping loudly. Not only that, பலத்த சத்தமாய் அழுது கொண்டே அவள் போகிறார். அது மாத்திரமல்ல, all the Jews that were with her, they were also crying, weeping loudly. அவளோடு கூட இருந்த மற்ற யூதர்களும் கூட அழுது புலம்பிக் கொண்டு வந்தார்கள். And she says the same thing to the Lord Jesus Christ again. மீண்டுமாக அவள் அதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே சொல்லுகிறாள். Had you been here, my brother would not have died. நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் ஆண்டவரே, என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். Then she asked them, where have you laid him? பின்பு இயேசு அவரிடத்திலே கேட்டார், எங்கே அவனை வைத்திருக்கிறீர்கள் என்றார். So everybody weeping, they are in deep sorrow. அங்கிருந்த அனைவரும் மிகவும் அழுது துக்கம் கொண்டாடி வேதனையிலே இருந்தார்கள். We have the very, the verse 35, Jesus wept. 35வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது இயேசுவும் கண்ணீர் விட்டு ஆவியிலே கலங்கினார். Which means it shows his humanity. இது எதை காண்பிக்கிறது என்றால் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. What actually wept here means he didn't loudly weep, his eyes were filled with tears. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு அழுதார் என்று அல்ல, அவருடைய கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. And the tears trickled down his cheek. அவருடைய கண்களிலிருந்து வடிகிற அந்த கண்ணீர் ஆனது அவருடைய தாடை வழியாக வழிந்தது. Which shows we have a sympathetic and compassionate high priest. இது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு பரிதாபம் பார்க்கிற, நமக்காக மனதுருகுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் உண்டு என்பதை குறிக்கிறது. So they take him to the place and show him the cave where they have laid Lazarus. பின்பதாக அவர்கள் லாசரு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்கு நேராக இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். Here, from this up to verse 39 up to verse 44, he gives 3 commands. 39ஆம் வசனம் முதற்கொண்டு 44ஆம் வசனம் வரையில் ஆண்டவராகிய இயேசு 3 கட்டளைகளை இங்கே இடுகிறார். Jesus says in verse 39, take away the stone. That's the first command. முதலாம் கட்டளையாக ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த கல்லை புரட்டுங்கள் என்றார். Martha suddenly jumps and says to the Lord Jesus Christ, he has been there 4 days and he stinketh. மரியாள் சொல்லுகிறாள், அவன் அங்கே 4 நாட்கள் ஆய்விட்டது வைத்து இப்போது கல்லை புரட்டினாள், நாருமே என்றாள். I don't know what the others thought. எனக்கு தெரியவில்லை மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று. Probably they thought because he wanted to have a look at Lazarus for the last time. ஒருவேளை மற்றவர்கள் நினைத்திருக்கலாம், லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்க விரும்புகிறாரோ என்று. He said to them, take away the stone. இயேசு என்ன சொன்னார் என்றால், இந்த கல்லை புரட்டுங்கள் என்றார். He responded to Martha saying, verse 14, did not I say to you that if you would believe, you would see the glory of God? மரியாளத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லவில்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். Remember earlier in the verse he said, your brother will rise again in verse 23. 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சகோதரன் நிச்சயமாக உயிர்த்தெழுவான் என்றார். Here he said, take away the stone. இங்கே அவர்கள் கல்லை புரட்டின பின்பு Verses 41 and 42, the Lord Jesus prays,
Then they took away the stone from the place where the dead man was lying. And Jesus lifted up his eyes and said, Father, I thank you that you heard me. And I know that you always hear me, but because of the people who are standing by, I said this, that they may believe that you sent me. 41வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42ஆம் வசனம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். This is the prayer. இதுதான் தேவன் செய்த ஜெபம். And now verse 43 we said the second command he gave was Lazarus come forth. 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். Bible commentators say if he hadn't said Lazarus come forth, many people would have come to life again. அநேக வேத பண்டிதர்கள் இப்படியே சொல்கிறார்கள், ஒருவேளை ஆண்டவராக இயேசு லாசரு என்று குறிப்பிட்டு சொல்லாமல் வெளியே வா என்றால் அங்கே மரித்திருந்த மற்ற பிணங்களும் உயிரோடு கூட வந்திருக்கும் என்று. Here he said Lazarus come forth. ஆண்டவராக இயேசு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். You know what happened? Verse 44, and he who had died came out bound hand and foot with grave clothes, and his face was wrapped with a cloth. And Jesus said, loose him and let him go. 44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். So he came forth, and Lord Jesus Christ gave the third command, loose him and let him go. மூன்றாவது கட்டளையாக ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் என்றால், இவனை கட்டவிழ்த்து விடுவீங்கள் என்றார். We see here the profound truth. I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. மிக ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். And whoever lives and believes in me shall never die. யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரியாமலும் இருப்பார்கள் என்றார். To summarize, for a believer, death is not a destination. Death is a change of address. It's like going from one room to another room. சிக்கி மரணம் என்பது முடிவானதல்ல. மரணம் என்பது நாம் முகவரியை மாற்றிக்கொள்வதை போன்றது. When we die, Bible says, to be absent from the body is to be present with the Lord. மரணம் என்பது இந்த சரீரத்திலிருந்து நாம் கடந்து போய் தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருப்போம் என்று. When you die here, the next minute you will be in the presence of God. ஒருவேளை நாம் இங்கே பூமியிலே மரிப்போம் என்றால் அடுத்த வினாடியிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவோம். When we die, we have opportunity to meet our loved ones who have already gone to be with the Lord. நாம் மரிப்போம் என்றால் மறு வினாடியிலே நாம் இதற்கு முன்பதாக மரித்த பரிசுத்தவான்களை சந்திக்க நேரிடும். Death for Christian, it is not an end, it is a beginning of eternal life in heaven. ஒரு கிறிஸ்தவர் மரிக்கிறார் என்றால் அது அவருடைய முடிவல்ல, உன்னத வாழ்க்கைக்கு அது ஒரு ஆரம்பமாக நித்திய வாழ்க்கையிலே பரலோகத்துக்கென்று இருக்கிறது. Heaven is described in the Bible as a beautiful place. பரலோகமானது வேதாகமத்திலே மிகவும் அருமையான உயர்ந்த ஒரு ஸ்தலமாக எழுதப்பட்டிருக்கிறது. Streets of gold. அந்த சாலை முழுவதும் தங்கத்தால் உண்டாக்கப்பட்டது. And the doors, the gates of pearl. Bible says there is no more pain, no more suffering, no more tears. To be with the Lord forever and ever. அங்கே அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, கூக்குரலும் இல்லை, வேதனையும் இல்லை, தவிப்பும் இல்லை. அங்கே எல்லாம் சமாதானமாக நித்திய காலமாய் நாம் தேவனோடு கூட வாசம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, The only way you can go to heaven
is to know the Lord Jesus Christ as your Savior. பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வழியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, that's what he says. I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். I want to give you an opportunity to give your life to the Lord Jesus Christ. Do you want to invite him into your life? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக. The only way you can go to heaven is through Jesus Christ. Please repeat this prayer after me. பரலோகத்திற்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாக இருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை மீண்டுமாக நீங்கள் சொல்லுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். Lord Jesus, thank you for coming into this world. Thank you that you died for me on the cross of Calvary and took away my sins and sicknesses upon yourself. அன்பின் இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே நீர் எனக்காக வந்தீர். ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. எனக்காக கல்வாரி சிலுவையிலே என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்து மூன்றாவது நாளிலே நீர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தீர். I come to you and I repent of my sins. Cleanse me with your precious blood. I receive you as the Lord and Savior in my life. Come into my life. I will accept you as my personal Savior. In Jesus' name. Amen. இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் எனக்கு மன்னித்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீரே என் தேவன். என் இருதயத்திலே வந்து வாசம் செய்யும், என்னை பிரகாசிப்பியும், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், என் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you accepted the Lord in your life, I would advise you to go to a local church and be in fellowship with them. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இப்போது ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை மேம்படுத்தும்படியாக உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள நல்ல ஒரு சபைக்கு சென்று சபையோடு ஐக்கியமாக தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.